ஆற்றங்கரையில் பிறந்த மனித நாகரிகம் ஏரியையும் குளங்களையும் வெற்றி நீரை சேமிக்க தொடங்கியது. ஆனால் காலப்போக்கில் நீர்பிடிப்பு பகுதியாய் அறியப்பட்ட ஏரி குளங்கள் பலவும் நகரமயமாதலின் அசூர வளர்ச்சியில் சிக்குண்டு காணாமல் போயின. அப்படி வேர்களை தொலைத்து தன்னை இழந்த மூலிக்குளம் ஏரியை தங்கள் பெருமுயற்சியால் உயிர் கொடுத்து மீட்டுள்ளனர் திருப்பூரின் வேர்கள் அமைப்பினர். 30 வருடங்களுக்கு முன் திருப்பூரின் நீர் ஆதாரமாக இருந்த ஏரி ஒன்று கழிவுநீர் தொட்டியாகவும் குப்பை மேடாகவும் மாறி கிடந்ததை கண்ட வேர்கள் அமைப்பினர் அதை எப்பாடு பட்டாவது மீட்டாக வேண்டும் என துடித்தனர். அவர்கள் இறங்கி கழிவுநீர் அகற்றி தூர்வாரி முடித்த போதுதான் அங்கிருந்த மக்களுக்கே அது ஒரு ஏரி என்பது தெரிய வந்துள்ளது. அதுதான் திருப்பூர் நகரத்தில் 35 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மூலிக்குளம் ஏரி. ஏரியை மீட்டாலும் அதன் நீர்வழி பாதை அடைக்கப்பட்டிருந்தால் என்ன பயன் என யோசித்தவர்கள் அரசு மற்றும் சட்டத்தின் துணையோடு மூலிக்குளம் ஏரியின் வேர்களான நீர்வழி பாதைகளையும் மீட்டுள்ளனர் வேர்கள் அமைப்பினர். இத்தனை செய்தாலும் கழிவுநீர் வந்து கலப்பதை தடுப்பது பெரும் பிரச்சனையாக இருந்தது. 16 இடங்களில் இருந்து வரும் கழிவு நீரை தடுக்க தொடர் முயற்சியை மேற்கொண்டனர். அரசும் அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து நிதி ஒதுக்கி கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் மூலிக்குளம் ஏரி புத்துயிர் பெற்றுள்ளது. ஒரு காலத்தில் பாழடைந்த ஏரி இன்று பறவைகள் சூழ் ஏரியாக மாறி உள்ளது. நீர்நிலைகளை மீட்க வேண்டும் என்ற வேட்கையோடு தொடர்ந்து இயங்கி மூலிக்குளம் ஏரியை காத்த வேர்கள் அமைப்பினருக்கு நீர்நிலைகளை மீட்டெடுத்ததின் சிறந்த பங்களிப்புக்கான உழவு விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது உழவன் ஃபவுண்டேஷன். வேர்கள் அமைப்பு. லெட்ஸ் வெல்கம். உழவன் ஃபவுண்டேஷன் சார்பாக 2 லட்சம் ரூபாய் காசோலையும் பரிசாக வழங்கப்படுகிறது.